ஹாய் ஹாப்பி டியூஸ்டே. என்றைக்குமே டியூஸ்டேனா நமக்கு விசேஷம் தான். ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே நம்ம பூஜை செஞ்சு சாமி கும்பிடுவோம் இல்லையா? இன்றைக்குமே நான் நேரத்தில் எழுந்திரிச்சாச்சு. நேரத்தில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அம்மாவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசு திருப்தியே இருக்கும். அவ்வளோ ஒரு மனசு திருப்தி. அந்த திருப்தியை நான் எப்படி சொல்கிறதுன்னு அது வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். பூஜைலாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, நம்ம தினசரி வேலையை ஆரம்பிப்போம் இல்லையா? என்றைக்குமே நேரத்தில் எந்திரிச்சு வேலையை முடிக்கும்போது சீக்கிரமே வேலையெல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து வேலை எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சே, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சேன்ற மாதிரி இருக்கும். அதனால தான் என்னமோ சொல்லியிருக்காங்க, நேரத்தில் எந்திரிச்சா அவர் ஒரு சக்ஸஸ் பர்சனாக வாழ்க்கையில் முன்னேறி வருவான்னு சொல்லி. அது 100% உண்மைதானா? உண்மைதான். ஆனால் எந்திரிக்கும் போது ஸ்டார்டிங் டேஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை பார்க்காம ஒரு 10 டேஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் நம்ம எழுந்திரிச்சிடுவோம். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி எழுந்திருக்க பாருங்கள். எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு 4-5 டேஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் தெரியும். அப்புறம் மணி பிளான்ட்லாம் நான் நிறைய வச்சுப்பேன். மணி பிளான்ட் வைக்கிறது எனக்கு ரொம்ப இஷ்டம். மணி பிளான்ட் அப்படி வைக்கும்போது, வீட்டில் வளர்க்கும்போது மகாலட்சுமியே வீட்டில் குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி குட்டியாக வாங்கி வச்சது அழகாகவே வளர்ந்துருச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் எங்கள் கல்ச்சர் படி நாங்கள் வந்து வீட்டில் இருந்து தான் விளக்கேற்றிட்டு வெளியே போவோம். கல்ச்சர்னால் அப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்புறம் இப்போ டே பை டேஸ் பார்க்கும்போது எனக்கே உணர தோணுது, வெளியிலேருந்து தான் மகாலட்சுமியை உள்ளே அழைக்கணும்னு சொல்லி. நிறைய வீடியோஸும் பார்த்துருக்கேன். அப்புறம் வீடியோஸ் பார்த்ததும் இல்லாமல் நானே அதை உணர்ந்திருக்கேன். அம்மாவை வந்து வெளியிலேருந்து தான் உள்ளே கூப்பிடணும்னு சொல்லி. ஸோ எனக்குமே நாளையிலேருந்து வெளியே விளக்கேற்றணும்னு ஆசை இருக்குது. கண்டினியூஸாக விளக்கேற்றுறதில்ல, அப்பப்போ விளக்கேற்றிப்போம் வெளியே. இப்போ என்ன ஆசைன்னா, மகாலட்சுமி வெளியிலேருந்து வரவேற்கணும். அது நானே ரியலைஸ் பண்ணியிருக்கேன், உணர்ந்திருக்கேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போது வெளியே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் விளக்கேற்றணுன்றத எனக்கு அம்மாவே புரிய வச்ச மாதிரி இருக்குது. வாழ்க வளமுடன்.